பெண்களுடன் தனிமையில உல்லாசமா இருக்கலாம் எனவும், அதற்கு ரூ. 5,000 சம்பளமாக வழங்கப்படும் எனவும் டெலிகிராம் ஆப் மூலம் சென்னைக்கு வேலை தேடி வந்த இளைஞரை ஏமாற்றியுள்ளது ஒரு மோசடி கும்பல். ரூ. 5,000 பணத்துக்காக ஆசைப்பட்டு ஆயிரக்கணக்கில் பணத்தை இழந்த இளைஞர் ஆவடி காவல் நிலையத்துல சைபர் கிரைம் போலீசாரிடம் புகாரும் கொடுத்திருக்காரு. நமது சேனல்ல பாத்தீங்கன்னா தினமும் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான குற்ற சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகள் பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம். நீங்களும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம டெய்லியும் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும். தொழில்நுட்பங்கள் வளர்ந்து விட்ட நிலையில மோசடி சம்பவங்களும் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக பாத்தீங்கன்னா சபல பேர்வழிகளை குறிவைத்து டேட்டிங் ஆட்கள் மூலம் ஆயிரக்கணக்கில் பணம் மோசடி செய்யப்பட்டு வருகிறது. அந்த வகையில கால்பை மோசடி தற்போது சென்னையில் மீண்டும் அரங்கேற ஆரம்பிச்சிருக்கு. தென் மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் பாத்தீங்கன்னா வேலை தேடி சென்னைக்கும் வந்திருக்காரு. அம்பத்தூர் அருகே ஐயப்பாக்கம் பகுதியில தங்கியிருந்து வேலை தேடியே வந்திருக்காரு ஒரு நபர். சமூக வலைதளத்துல பாத்தீங்கன்னா பகுதி நேர வேலை கிடைக்குமா என அவர் தேடியும் இருக்காரு. அப்போதுதான் பாத்தீங்கன்னா டெலிகிராம் அப்ளிகேஷன் மூலம் கால்பாய் வேலை இருக்கிறது. ஒரு பெண்ணுடன் உல்லாசமாக இருந்தால் ரூ. 5,000 சம்பளம் வழங்கப்படும் என ஒருவர் மெசேஜும் அனுப்பியிருக்காரு. வறுமையோடு சம்பளம் சேர்ந்து கொள்ள குறிப்பிட்ட எண்ணை தொடர்பு கொண்டிருக்காரு அந்த நபர். அந்த இளைஞர் இனிமே உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டமே கிடையாது, கால்பாய் வேலை இருக்கிறது, ஒரு பெண் கஸ்டமரை அட்டன் செய்தால் ரூ. 5,000 கிடைக்கும் எனவும் அவர்களே உங்களுக்கு அந்த பணத்தையும் தருவார் எனவும் கூறியிருக்காரு. இதனால மகிழ்ச்சி அடைந்த அந்த இளைஞர் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 பெண்களிடம் சென்றால் கூட ரூ. 10,000 கிடைக்கும் என ஆசைப்பட்டு சரி நான் வருகிறேன் எனவும் அந்த நபர் கூறியிருக்காரு. இதற்கு முதல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் செய்ய வேண்டும், அதற்காக ரூ. 500 ஜிபேவில் அனுப்ப வேண்டும் எனவும் கூறியிருக்காரு. அந்த பணத்தை பாத்தீங்கன்னா அனுப்புறதுக்கு குறிப்பிட்ட அந்த நபர் பாத்தீங்கன்னா ஒரு லொகேஷனை அனுப்பி அங்க வாங்க எனவும் சொல்லியிருக்காரு. அங்கே சென்றதும் இன்னொரு ரூ. 500 ஜிபே செய்தால் கஸ்டமர் இருக்கும் லொகேஷன் உங்களுக்கு அனுப்பப்படும் எனவும் அந்த நபர் கூறியிருக்காரு. குறிப்பிட்ட லொகேஷனுக்கு சென்றதும் ரூ. 500 அனுப்பிய நிலையில கஸ்டமர் என ஒரு பெண்ணின் நம்பர் வந்திருக்கிறது. அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்ட போது சிலுங்க முறையில் பேசியும் இருக்காங்க. அந்த பெண் அப்போது தொலைபேசி இணைப்பை திடீரென துண்டிக்கப்பட்டும் இருக்காரு. மீண்டும் தொடர்பு கொண்ட அந்த கும்பல் அந்த பெண்ணுக்கு உங்கள் மீது நம்பிக்கை இல்லை, இருந்தபோது நாங்கள் தான் பேசி சரி செய்து வைத்திருக்கிறோம், உங்கள் மீது நம்பிக்கை வர வேண்டும் என்றால் ஒரு ரூ. 1,000 அனுப்பி வையுங்கள் எனவும் அந்த நபர் கூறியிருக்காரு. இதை நம்பி அவர் ரூ. 1,000 அனுப்பியும் இருக்காரு. தொடர்ந்து ஒரு இளம்பெண்ணின் புகைப்படத்தை அனுப்பி இந்த இளம்பெண் உங்களுக்கு நண்பர்களுடன் தங்க போறவர்கள் என பேசி 11,500 வரை வாங்கியிருக்காங்க. தொடர்ந்து அம்பத்தூர் பெட்ரோல் பங்க் அருகே இளைஞரை வரவழைத்த அவர்கள் மீண்டும் மீண்டும் பணம் கேட்டுக்கொண்டே இருந்திருக்காங்க. இதனால அதிர்ச்சி அடைந்த அந்த இளைஞர் பெண் கஸ்டமர் லொகேஷனை கேட்டு குறிப்பிட்ட நபரின் செல்போன் சுவிட்ச் ஆஃபும் செய்யப்பட்டிருக்கு. தொடர்ந்து பாத்தீங்கன்னா தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த அந்த இளைஞர் ஆவடி காவல் ஆணையர் அலுவலகத்தில் செயல்பட்டு வரும் சைபர் கிரைம் போலீசிடம் புகாரும் தெரிவிச்சிருக்காரு. வறுமைக்காக வேலை தேடி வந்த இளைஞரின் சம்பளத்தை பயன்படுத்தி மோசடி செய்த கும்பலை போலீசார் தேடியும் வராங்க. அதே நேரத்துல உழைத்து சாப்பிடாமல் ஓசியில் பணம் கிடைக்கும் என நினைப்பவர்களுக்கு இது ஒரு பாடம் என கூறும் சமூக ஆர்வலர்கள் மோசடி கும்பல்கள் எந்த அளவுக்கு ஆபத்தானவர்களோ அதே போல சபல டேட்டிங் ஆப்புகள் மூலம் ஏமாறுபவர்களும் குற்றவாளிதான் எனவும் கூறியிருக்காங்க. இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா தமிழக மக்களிடையே பெரும் அதிர்ச்சியும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடன் வந்து சேரும்.